மற்ற மதங்களை இழிவுபடுத்துவது இஸ்லாத்துக்கு எதிரானது. ஜாக்கிம் சாடல். வருங்காலத்தில் சொஸ்மா சட்டத்தில் ஜாமீன் வழங்கப்படலாம். உள்துறை அமைச்சர் கோடி காட்டினார். 12.7 பில்லியன் ரிங்கேட் இன்னமும் உரியவர்களால் கோரப்படாமல் உள்ளது. பிரதமர் தகவல். ஜோஹர் பாருவில் விடியற் காலையில் ஆயுதம் ஏந்திய கும்பல் தாக்கியதில் ஆடவர் காயம். பிரபல பின்னணி பாடகி கல்பனா தற்கொலை முயற்சி. ஜனவரி 31 வரைக்குமான தகவலின்படி மொத்தமாக 12.7 பில்லியன் ரிங்கேட் பணம் இன்னமும் உரிமையாளர்கள் அல்லது அதிகாரப்பூர்வ வாரிசுதாரர்களால் கோரப்படாமல் உள்ளது. தங்களுக்குரிய பணத்தை கோர சம்பந்தப்பட்டவர்கள் இகூமிஸ் இணைய அகப்பக்கத்திற்கு சென்று விண்ணப்பிக்கலாம் அல்லது தலைமை கணக்காளர் துறையின் மாநில அலுவலகங்களுக்கு சென்று பாரங்களை சமர்ப்பிக்கலாம். மக்களவையில் சுங்கைசிப்போட் நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ் கேசவன் கேட்ட கேள்விக்கு பதிலளிக்கையில் பிரதமர் டத்தஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் அதனை தெரிவித்தார். கோரப்படாமல் உள்ள பணம் குறித்தும் அதனை கோருவதற்கான வழிமுறைகள் குறித்தும் மக்களுக்கு தெரியப்படுத்த ஏதுவாக அரசாங்கம் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. அரசாங்க தனியார் நிறுவனங்களின் நிகழ்ச்சிகளிலும் பொதுநாள் கொண்டாட்டங்களிலும் பொது வளாகங்களில் நடைபெறும் வாடிக்கையாளர் சேவை நிகழ்வுகளிலும் விழிப்புணர்வு இயக்கங்களை மேற்கொள்வதும் அவற்றில் அடங்கும். கடந்த ஆண்டு இறுதி வரை நாடு முழுவதும் அத்தகைய 158 விழிப்புணர்வு பிரச்சார முகாம்களும் விளக்கமளிப்பு கூடாரங்களும் அமைக்கப்பட்டதாக பிரதமர் தெரிவித்தார். இது தவிர அரசாங்க மற்றும் தனியார் நிறுவனங்களுக்கு இணையம் வாயிலாக பயிற்சிகளும் வழங்கப்படுகின்றன. பொதுமக்களின் வசதிக்காக 24 மாநில மற்றும் கிளை அலுவலகங்களில் உரிமை கோரப்படாத பண விண்ணப்ப முகப்புகளும் நிறுவப்பட்டுள்ளன. விலையோ மலிவு, செலவோ குறைவு, தரமோ உயர்வு, மனமோ நிறைவு. மக்களின் தேர்வு என்ரிகோஸ் முழு ஆடை சத்துள்ள பால்மாவு. தைப்பூச காவடியாட்டத்தை கேலி செய்து தனியார் வானொலி வீடியோ வெளியிட்ட விவகாரம் பெரும் சர்ச்சையாக வெடித்துள்ள நிலையில் சமயங்களுக்கிடையில் பரஸ்பர மரியாதை அவசியம் என மலேசிய இஸ்லாமிய மேம்பாட்டுத் துறையான ஜாக்கிம் அறிக்கை வெளியிட்டுள்ளது. மற்ற மதங்களை இழிவுபடுத்தும் செயலானது இஸ்லாத்துக்கு எதிரானது என ஜாக்கிம் தலைமை இயக்குனர் சிராஜுடின் சுஹைமி தெரிவித்தார். அதோடு மக்கள் மத்தியில் தேவையற்ற சச்சரவை ஏற்படுத்தும். பல்லினங்களையும் பல்வேறு சமய நம்பிக்கைகளையும் கொண்ட மலேசியாவில் மரியாதை, விட்டுக் கொடுக்கும் போக்கு, பரஸ்பர செழிப்பு முக்கியம் என்றார் அவர். கூட்டரசு அரசியலமைப்பு சட்டத்தில் வழங்கப்பட்ட சமய சுதந்திரத்தை அனைவரும் மதிக்க வேண்டும். பேச்சிலும் செயலிலும் இன்னொரு மதத்தின் நம்பிக்கைகளையும் பாரம்பரியத்தையும் இழிவுபடுத்தக்கூடாது. இஸ்லாம் ஒருபோதும் அப்படி சொல்லிக் கொடுத்ததில்லை என ஜாக்கிமின் அறிக்கையில் கூறப்பட்டது. வேல்வேல் வீடியோ சர்ச்சைக்காக சம்பந்தப்பட்ட வானொலி அறிவிப்பாளர்கள் மன்னிப்பு கோரியுள்ள நிலையில் அவர்கள் தற்காலிகமாக பணியில் இருந்து நீக்கப்பட்டுள்ளனர். ஒரு பக்கம் எம்சி விசாரணையும் மறுபக்கம் போலீஸ் விசாரணையும் நடக்கிறது. Colors of India பெருமையுடன் வழங்கும் Perak International Indian Expo and Viral Food Festival. Aeon Big Fallen Ipoh Perakil 5 மார்ச் வரை Viral Food Festivalல் 100க்கும் அதிகமான உணவுகள், பிரியாணி, பானிபூரி, பஞ்சாபி ஸ்வீட், குனாஃபா, கோலி சோடா, சீஸ் நாச்சோஸ், ஹோல்சேல் விலையில் காலிவுட், பாலிவுட் சாரிகள், கிட்ஸ் வேர், ஹோம் அக்சசரிஸ், பஞ்சாபி சூட்ஸ், குர்தா, குர்தீஸ், லெஹங்கா என 80% வரை டிஸ்கவுண்டட் விலைகள். Aeon Big Fallen Ipoh Perakil. Big sale, big discount. சொஸ்மா சட்டத்தின் கீழ் கைதாகி தடுத்து வைக்கப்படுவோரை ஜாமீனில் எடுக்கவே முடியாது என்ற சட்ட பிரிவை அரசாங்கம் ஆராய்கிறது. அவர்களை ஜாமீனில் விடுவிக்கும் அதிகாரத்தை நீதிமன்றத்திடமே திரும்ப ஒப்படைக்க ஆலோசிக்கப்பட்டுள்ளது. சர்ச்சைக்குரிய அச்சட்டத்தின் கீழ் பட்டியலிடப்பட்டுள்ள குற்றங்களில் 73 குற்றங்களும் ஆராயப்படுவதாக அமைச்சர் டத்தஸ்ரீ சைஃபுடின் நசுத்யோர் இஸ்மாயில் கூறினார். சொஸ்மா சட்டத்தை மேம்படுத்துமாறு அமைச்சரவை விடுத்துள்ள உத்தரவுக்கு ஏற்ப அது அமைவதாக அவர் தெரிவித்தார். காலத்திற்கேற்ற வகையில் சொஸ்மா சட்டத்தில் சீர்திருத்தங்கள் கொண்டு வரும் கடப்பாட்டில் அரசாங்கம் உறுதியாக உள்ளது. சொஸ்மா கைதிகள் ஒவ்வொருவரின் மனித உரிமையும் நிலைநாட்டப்படுவதை அரசாங்கம் உறுதி செய்யும் என ஊடகங்களுடனான நோன்பு திறப்பு நிகழ்வில் சைஃபுடின் கூறினார். சொஸ்மா சட்டம் குறித்து மக்கள் மத்தியில் குறிப்பாக
இந்தியர்களிடையே நீண்ட காலமாகவே பெரும் அதிருப்தி நிலவுகிறது. மனித உரிமை அமைப்புகளும் அச்சட்டம் குறித்து ஆட்சேபம் தெரிவித்து வரும் நிலையில் மடானி அரசாங்கம் தற்போது மறு ஆய்வில் இறங்கியுள்ளது. எங்க வீட்ல எல்லாரும் தினமும் காலையில ரெய்னாயூர் வெர்ஜின் கோகனட் ஆயில குடிக்கிறோம். நீங்களும் தினமும் ரெய்னாயூர் வெர்ஜின் கோகனட் ஆயில குடிங்க. எப்பவுமே புத்துணர்ச்சியோட இருங்க. ஒவ்வொரு பொழுதும் ரெய்னாயூருடன் தொடங்குங்கள். சில தனியார் மருத்துவமனைகள் காப்பீட்டு குழுக்களில் இருந்து நீக்கப்படலாம் என APHM எனப்படும் தனியார் மருத்துவமனைகள் சங்கம் அண்மையில் வெளியிட்ட அறிக்கை குறித்து சென்டோசா சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் குணராஜ் ஜார்ஜ் கவலை தெரிவித்துள்ளார். இந்நடவடிக்கையானது சரியான நேரத்தில் சிகிச்சைக்காக தனியார் சுகாதார பராமரிப்பு மையங்களை நம்பியிருக்கும் காப்பீட்டுதாரர்களை பாதிக்கலாம். இந்நிலை நிதி கவலைகள் சார்ந்த விஷயம் மட்டுமல்ல, பொது சுகாதாரம் மற்றும் பயனீட்டாளர்களின் உரிமைகள் சம்பந்தப்பட்டது என குணராஜ் கூறினார். அரசு மருத்துவமனைகள் நிரம்பி வழிவதால் ஏராளமான மலேசியர்கள் மாற்றுத் தேர்வாக தனியார் மருத்துவமனைகளை நாடுகின்றனர். இப்படி ஒரு சூழ்நிலையில் சரியான பாதுகாப்பு நடவடிக்கைகள் இல்லாமல் மருத்துவமனைகள் காப்பீட்டு குழுவில் இருந்து நீக்கப்பட்டால் காப்பீட்டுதாரர்களுக்கு குறைந்த தேர்வுகளே எஞ்சியிருக்கும். இதனால் எதிர்பாராத செலவுகள் ஏற்படுவதோடு முறையான பராமரிப்பை பெறுவதில் தாமதம் ஏற்படலாம் என்பதை குணராஜ் சுட்டிக்காட்டினார். எனவே மருத்துவமனைகள் மற்றும் காப்பீட்டு நிறுவனங்களுக்கு இடையிலான பேச்சுவார்த்தைகளில் வெளிப்படைத்தன்மை, நியாயம் மற்றும் பொறுப்புணர்வை இருப்பதை உறுதி செய்ய ஏதுவாக தெளிவான வழிகாட்டுதல்களை அறிமுகப்படுத்துமாறு APHM-ஐ குணராஜ் வலியுறுத்தினார். உயர்தர பராமரிப்பை உறுதி செய்யும் அதே வேளையில் செலவின் அதிகரிப்பை தடுக்க நியாயமான மற்றும் வெளிப்படையான விலையை நிர்ணயத்தில் தொடர்ச்சியான காப்பீட்டை உறுதி செய்தல், நோயாளி பராமரிப்பில் சமரசம் செய்யாமல் இணக்கப்போக்கை எட்டுவதும் அவற்றில் அடங்கும் என்றார் அவர். நோயாளிகளின் சிகிச்சை கட்டணங்களில் கணிசமான தள்ளுபடிகளுக்கான காப்பீட்டு நிறுவனங்களின் கோரிக்கைகளை நிறைவேற்ற இயலாத காரணத்தால் APHM-இல் உறுப்பியம் பெற்றுள்ள பல மருத்துவமனைகள் காப்பீட்டு குழுவில் இருந்து நீக்கப்படலாம் என்ற அச்சங்கம் முன்னதாக எச்சரித்திருந்தது. யாசி எனப்படும் மலேசிய இந்திய கலைஞர்கள் அறவாரியத்தின் கலைக்கோர் விருதளிப்பு விழா மார்ச் 31ஆம் தேதி மாலை 6 மணிக்கு செந்தோல் SGH மண்டபத்தில் நடைபெறும் போது எந்த ஒரு கலைஞர்களும் விடுபட மாட்டார்கள் என அதன் அறங்காவலரும் அந்த நிகழ்ச்சியின் ஏற்பாட்டு குழு தலைவருமான டத்தோஸ்ரீ M. சரவணன் தெரிவித்தார். வருகின்ற மே 31ஆம் தேதி இந்த யாசியுடைய விருது விழா சிற்றுப்பொருள் சென்று மிக சிறப்பாக நடைபெறவிருக்கின்றது. இதில் நாடு முழுவதும் ஏறக்குறைய 1000க்கும் அதிகமான கலைஞர்கள் கலந்து கொள்வார்கள். அது மட்டுமல்லாமல் நாட்டின் எல்லா துறையில் இருந்த சிறந்த படைப்பாளிகளுக்கு சிறந்த கலைஞர்கள் விருது வழங்கும் விழாவாக இருக்கும். கடந்த காலத்தில் ஆரம்பிக்கப்பட்ட இடையில் சற்று தேக்க நிலை ஏற்பட்ட போதும் இனிவரும் காலங்களில் இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து நடத்துவதற்குரிய அச்சாரமாக இந்த கலை விழா இருக்கும். இந்த நிகழ்ச்சிக்கு முழுமையாக அறவாரியத்துடைய தலைவர் டாக்டர் VK தியாகராஜன் அவர்கள் தலைமை தாங்குவார். நிச்சயமாக இது நம்முடைய நாட்டில் இருக்கின்ற கலைஞர்களுக்கு மீண்டும் ஒரு புத்துணர்ச்சியை, ஒரு அங்கீகாரத்தை, ஒரு நம்பிக்கையை கொடுக்கக்கூடிய விருது விழாவாக அமையும். நிச்சயமாக நீங்கள் பார்த்துருப்பீங்க, மற்ற விருது விழாக்கள்லாம் சர்வதேச அளவில் குறிப்பாக தமிழ்துறை சார்ந்த சர்வதேச அளவில் நடைபெறுகின்ற விழா, அதுக்கு ஈடான ஒரு விழாவாக இந்த விழா நிச்சயம் அமையும். இந்த விழா அடைகின்ற வெற்றியை சார்ந்து இனி ஒவ்வொரு ஆண்டும் இது போன்ற விழாக்களை நடத்துவதற்கு யாசி நடவடிக்கை எடுக்கும். முழுக்க முழுக்க கலைஞர்களின் நலனுக்காக அமைக்கப்பட்ட இந்த இயக்கம் நலிந்த கலைஞர்கள் மற்றும் கலைத்துறைக்காக தன்னலம் கருதாமல் தொடர்ந்து சேவையாற்றி வரும் மண்ணின் மைந்தர்களை மறந்துவிடக்கூடாது என மாய்காவின் தேசிய துணைத் தலைவரும் தாப்பா நாடாளுமன்ற உறுப்பினருமான சரவணன் செய்தியாளர் கூட்டத்தில் கூறினார். இந்த நிகழ்ச்சியில் 35 கலைஞர்களுக்கு விருதுகள் வழங்கி கௌரவிக்கப்படும் என்பதோடு 12 மூத்த கலைஞர்களுக்கு பண முடிப்பும் வழங்கப்பட உள்ளது. இதனிடையே டத்தோஸ்ரீ M. சரவணனின் முழு ஒத்துழைப்போடு மிகவும் சிறப்பான முறையில் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக இந்திய கலைஞர்கள் அறவாரியத்தின் தலைவரான டத்தோ VK தியாகராஜன் கூறினார். கடைசியா 2018 நடந்த ஒரு மாபெரும் நிகழ்ச்சி. அதுக்கு பிறகு இந்த கோவிட் அது இதுன்னு பிரச்சனைகள் நிறையா வந்ததுனால கொஞ்சம் இடைக்காலையில் அதை நடத்த முடியாமல் போயிடுச்சு. ஆகவே இந்த நிகழ்ச்சி மிக சிறந்த பெரிய ஒரு நிகழ்ச்சியாக இருக்கும் என்று நாங்கள் எதிர்பார்க்குறோம். இதில் உங்களுடைய எல்லா கலைஞர்களோட
ஈடுபாடும் ஒத்துழைப்பும் எங்களுக்கு அவசியம் தேவைப்படுகிறது. இந்த விருதளிப்பு விழாவில் 1000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொள்வார்கள் என அவர் நம்பிக்கை தெரிவித்தார். மலேசிய இந்திய கலைஞர்களின் நலன்களுக்காக கடந்த 1999 ஆண்டு மறைந்த துன் டாக்டர் எஸ் சாமிவேலு அவர்களால் மலேசிய இந்திய கலைஞர்கள் அறவாரியம் தொடக்கி வைக்கப்பட்டது. நேற்று மாய்கா தலைமையகத்தில் நடைபெற்ற இந்த செய்தியாளர் கூட்டத்தில் அதன் செயலாளர் சங்கமம் சுப்ரா, அரங்காவலர் நாகராஜ், நிர்வாக குழு உறுப்பினர்களான கலைஞர் ராமச்சந்திரன், பிரான்சிஸ் சில்வன், சந்திரா சூர்யா, மாய்கா ஊடக பிரிவின் தலைவர் சிவசுப்பிரமணியம் ஆகியோரும் கலந்து கொண்டனர். ஜோஹர் பாரு ஜாலான் ஆஸ்டின் ஹைட்ஸில் ஒரு விளையாட்டு மையத்திற்கு வெளியே நிறுத்தப்பட்டிருந்த காரில் தனியாக இருந்த ஆடவரை பேஸ்பால் மட்டைகளாலும் இரும்பு கம்பிகளாலும் ஆயுதம் ஏந்திய சுமார் 20 பேர் தாக்கியதாக கூறப்படுகிறது. அதிகாலை 1:30 மணியளவில் நடந்த அந்த தாக்குதலில் வாகனத்தின் கண்ணாடி உடைந்ததில் 4 சக்கர வாகனத்தில் இருந்த 20 வயது நபருக்கு வலது முழங்கை மற்றும் இடது உள்ளங்கையில் காயம் ஏற்பட்டது. உணவு விற்பனை நிலையத்திற்கு அருகில் 2 குழுக்களுக்கிடையே ஏற்பட்ட தகராறு பின்னர் வன்முறையாக மாறியதாக தென் ஜோஹர் பாரு போலீஸ் தலைவர் துணை கமிஷனர் ரவுப் ஸ்லாமாட் தெரிவித்தார். சம்பந்தப்பட்ட அனைத்து சந்தேக நபர்களையும் போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். 5 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை, அபராதம் அல்லது அவை இரண்டும் விதிக்கப்படும் குற்றவியல் சட்டத்தின் 427வது பிரிவின் கீழ் இச்சம்பவம் குறித்து விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. மேலும் ஆபத்தான ஆயுதங்களுடன் கலவரத்தில் ஈடுபட்டதாக குற்றவியல் சட்டத்தின் 148வது பிரிவின் கீழும் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. கடந்த வெள்ளிக்கிழமை வெள்ளை மாளிகையில் ஓவல் அலுவலகத்தில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்புடன் தகராறில் ஈடுபட்டதற்காக உக்ரைன் அதிபர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கி கவலை தெரிவித்தார். மேலும் அந்த சந்திப்பு ஒரு கூட்டத்தை போல் நடைபெறவில்லை என அவர் கூறினார். இந்த சம்பவத்திற்கு வருத்தம் தெரிவித்த ஜெலன்ஸ்கி நிலைமையை சரி செய்ய வேண்டிய நேரம் இது என்றார். அதே நேரத்தில் நீடித்த போரை யாரும் விரும்பவில்லை என்பதோடு அமைதிக்கான உக்ரைனின் விருப்பத்தையும் அவர் வலியுறுத்தினார். மேலும் நிரந்தர அமைதியை ஏற்படுத்திக் கொள்வதற்கு பேச்சுகளில் பங்கேற்பதற்கும் உக்ரைன் தயாராக இருப்பதாக அவர் கூறினார். உக்ரைன் மக்கள் நீடித்த அமைதியை பெறுவதற்கு அதிபர் டிரம்பின் தலைமையின் கீழ் உறுதியளிக்கும் தனது விருப்பத்தையும் ஜெலன்ஸ்கி தெரிவித்தார். உக்ரைனுக்கான ராணுவ உதவியை தற்காலிகமாக நிறுத்துவதற்கான அமெரிக்காவின் முடிவை தொடர்ந்து போரை முடிவுக்கு கொண்டு வர சில தொடக்க நடவடிக்கைகள் எடுக்கப்படலாம் என்ற திட்டத்தை ஜெலன்ஸ்கி கோடிட்டினார். கைதிகளை விடுவிப்பது, ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன் தாக்குதல்கள், மின்சக்தி மற்றும் குடிமக்கள் உள்கட்டமைப்புகளில் குண்டுவீச்சு தாக்குதல் மற்றும் கடலிலும் தாக்குதல் நடத்துவதை நிறுத்துவதோடு உடனடி போர் நிறுத்தத்தில் ஈடுபடுவதும் இதில் அடங்கும். அதேவேளையில் ரஷ்யாவும் இதே போன்ற போர் நிறுத்த நடவடிக்கையில் ஈடுபட வேண்டும் என்ற தனது விருப்பத்தையும் ஜெலன்ஸ்கி வெளியிட்டார். பிரபல பாடகியும் தொலைக்காட்சி பிரபலம் கல்பனா ராகவேந்தர் தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டதை தொடர்ந்து ஹைதராபாத் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. போலீஸ் மற்றும் அண்டை வீட்டுக்காரர்களின் உதவியோடு அவர் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டதாக தெலுங்கு சினிமா வட்டார தகவல்கள் தெரிவித்தன. தூக்க மருந்தை உட்கொண்ட கல்பனா தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டதாகவும் அவரது வீட்டின் கதவை வலுக்கட்டாயமாக உடைத்து போலீசார் அவரை மீட்டனர். தற்போது அந்த பாடகி சீரான நிலையில் இருப்பதோடு செயற்கை சுவாச கருவியின் உதவியோடு அவர் சிகிச்சை பெற்று வருவதாக கூறப்படுகிறது. 2 நாட்களாக அந்த பாடகியின் வீடு திறக்கப்படாமல் இருந்தது அண்டை வீட்டுக்காரர்களுக்கு தெரிய வந்ததை தொடர்ந்து போலீசிற்கு தகவல் கொடுத்தனர். அந்த பாடகியின் கணவர் சென்னையில் இருப்பதால் அவருடன் தொடர்பு கொள்ள முடியவில்லை. 2010ஆம் ஆண்டு மலையாள மொழி தொலைக்காட்சி பாடல் போட்டியில் கல்பனா வெற்றி பெற்றார். தமிழ் சினிமாவின் பிரபல பின்னணி பாடகர் TS ராகவேந்திராவின் மகளான கல்பனா இதுவரை 1500க்கும் மேற்பட்ட பாடல்களை பாடியுள்ளார். இசைஞானி இளையராஜா மற்றும் இசைப்புயல் AR ரஹ்மான் ஆகியோரின் பின்னணி இசைகளிலும் அவர் பாடியுள்ளார்.
1986ஆம் ஆண்டு வெளியான புன்னகை மன்னன் திரைப்படத்தில் நடிகர் கமல்ஹாசனுடன் சேர்ந்து பாடகி கல்பனா நடித்துள்ளார்.